நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். மெயின் பிக்சர் வெஸ்ட் பாகிஸ்தான். ஆனால் அவன் இப்போ ரொம்ப வீக்கானதுனால ஈஸ்ட் பாகிஸ்தான் வச்சு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பங்களாதேஷ் உள்ள இருக்கிற மக்களுக்காக என்னுடைய அனுதாபங்களும் என்னுடைய பிரார்த்தனைகளும். ஷபாஸ் ஷெரீஃப் பதிலாக இந்த ஆள் என்ன அச்சீவ்மெண்ட். ஷபாஸ் ஷெரீஃப்னு அப்படியே ரொம்ப பெரிய அப்படியே அச்சீவ்மெண்ட் பண்ணி ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர்னா கிடையாது. அவங்க என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கும் புரியாது. அவங்க மூளை செலவு செய்யப்பட்ட சமூகமாக இருக்கிறது. நேபாளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எதிர்த்து பெரிய போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்த்தடாக்ஸி இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. உக்ரைன்ல ஆர்த்தடாக்ஸோடைய கதி நிலைமை என்னன்னு பாருங்க. ரஷ்யா ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன், உக்ரைன் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் தான். ஆனால் என்ன ஆச்சுன்னு பாருங்க. நீங்க ஃபின்லாண்டு அந்த நார்வே சைடில் நான் போறேன், லித்துவேனியா அந்த சைட்லாம் போறேன்னா யூ நோ வாட் வில் ஹேப்பன். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கணேஷ்குமார் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம். இந்தியா அடிச்ச அடியில் இப்போதான் ஒவ்வொன்றா வெளியே வர ஆரம்பிக்குது. அதாவது நம்ம பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இசக்தார், அதே மாதிரி டெப்டி பிரைம் மினிஸ்டர் கூட சொல்லலாம். அவரு அதாவது 36 மணி நேரமா ஆபரேஷன் சிந்தூர்ல எங்களுக்கு ட்ரோன்ஸ் அனுப்புனாங்க. 80 ட்ரோன்ஸ்ல 79 நாங்க இன்டர்செப்ட் பண்ணிட்டோம். ஒரே ஒரு ட்ரோன் மட்டும் லைட்டா அந்த நூர்கான் பேஸ் விழுந்துருச்சுப்பா, கொஞ்சம் அடிபட்டுருச்சு, ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஏன் நூர்கான் மட்டும் அப்படிதான் சார். பாருங்க சார், இப்பதான் 11 ஏர் பேஸ் 11 ஏர் பேஸ்ல போட்டுருக்கோம். 11 ஏர் பேஸ் மொத்தமும் எல்லாத்துலயும் கூட்டல பேர்களும் போட்டு உடச்சாச்சு. ஓகேவா? ஸோ ஏன் நூர்கான் மாத்திரம் பற்றி பேசுறாங்க? நூர்கான்ல ஏதோ இருக்கு, ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள்ல நூர்கான் ஏர் பேஸையும் ஏர்போர்ட் ஏர் பேஸையும் அதை யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா, எதுக்காக இந்த வார்த்தைகள் அவர் சொல்றாரு? இது அவங்கவுங்க நான் சொல்றது ஏன் இதை நீ சொல்ல முடியாதா? ஏன் நீ என்னை படிக்க சொல்ற அப்படின்னா படிங்க, அப்பதான் உங்களுக்கும் புரியும். ஏன் நூர்கான் மற்ற 11ல் 9 அதை 11 தீவிரவாத புகார்கள் 9 ஏர் பேஸு, அதில் கண்டிப்பாக கரெக்டாக ஒன்று மாத்திரம் நூர்கான் அப்படின்றது மாத்திரம் சொல்கிறாங்க. அதாவது சார் இப்போ கூட ஏதாவது சொல்லியிருந்தாப்புல சார், ஏன் சார் அந்த நூர்கான் பேஸ் மட்டும் என்ன ரீசன்? அது பேசுவோம். முதல்ல அது ஏன்னா அது இவங்களோட கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு ப்ரெஷர் வெளில இருந்து வருது. அதனால அசிங்கப்பட்டது இவங்க இல்லை, இந்த நூர்கான் பேஸோடைய ஆக்சுவல் ஓனர்ஸ். இடம் இவங்களுது, லீஸ் வேற ஒருத்தன் எடுத்து வச்சிருக்கான். அந்த லீஸ் எடுத்தவன் என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு கேட்டால் அதுக்கான ஒரு பதிலை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மூடி மறைக்கிறதுக்காகவும் இல்லை நான் கீழே வந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்றதுக்காகவும் சொல்கிறதில்ல. அதில் முக்கியமாக நூர்கான்ன்ற பேரை மென்ஷன் பண்ணுறதுக்கான ரீசன் ஐயா கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோன்றது தாஜா பண்ணுறதுக்காக. அதான் இன்னொரு விஷயம் நடந்தது. பாகிஸ்தானுடைய பிரசிடென்ட் சொல்கிறார், அசிம் முனீர் ஒரு பெரிய பாகிஸ்தான் பிரசிடென்ட்ல இருக்காங்களா சார்? மிச்சர் மாமா கேரக்டர். நான் சொல்றேன், அதாவது ஜியோ பாலிடிக்ஸா இல்ல லோக்கல் பாலிடிக்ஸான்ற லெவல் உண்மையிலே அப்படிதான் இருக்கு. இப்ப நம்ம இந்த கேள்வி எல்லாருக்குமே வரும். ஜெனரலா பிரைம் மினிஸ்டர் தெரியுது, ஃபெயில்டு மார்ஷல் ஃப்ராடு மார்ஷல் தெரியுது, ஆனா பிரசிடென்ட்னு ஒரு கேரக்டர் இருக்குது தெரியல. ஸோ அந்த பிரசிடென்ட் ஒரு முத்து உதிர்த்திருக்காரு நேற்றுக்கு. என்னன்னா நம்மளுடைய நாட்டை காப்பாற்றுறதுக்கு காவல் தெய்வமா முனீர் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் இந்தியா போன்ற ஒரு நாட்டை எதிர்த்து முறைத்து பார்த்தார். அது வார்த்தையை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றேன். அப்படியே எதிர்த்து நின்னார், எதிர்த்து பார்த்தார். அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. பார், இந்த மாதிரி ஒரு தலைவரை நம்ம ராணுவத்துக்கு வச்சிருக்கோம். அது நம்மளுடைய இது பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு. முனீர் இன்னொரு இடத்துல பேட்டி கொடுக்கும் போது, நான் இந்த இடத்துல ரூம்ல உட்காந்துருக்கேன், நான் பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன், ஆனா நான் புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் போட்டுன்னு உட்காந்துருக்கேன். அதாவது நாட்டை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, அந்த ஆளை பாதுகாக்கிறதுக்கு ஃபீல்டு மார்ஷலு. இந்த ஃபீல்டு மார்ஷல் எனக்கு என்ன ஆகும் தெரியல. இந்த எல்லாமே மீம் மெட்டீரியலாகவே இருக்கு. சுருக்கமாக சொல்லணும்னா இந்த படம் படத்தில் சூர்யா படத்தில் வடிவேல் சொல்ல, சுற்றி நிற்கிறவங்களாம் ரொம்ப மோசமான ஆள், என்னை மாத்திரம் காப்பாற்றுறான்ற மாதிரி வார்த்தையை தான் முனீர் சொல்லிருக்காரு. ஆனால் முனீரை பெருமைப்படுத்தி அவர் நாட்டுடைய ஜனாதிபதி பேசியிருக்காரு. பாகிஸ்தானுடைய பேத்தட்டிக் ஸ்டேட். ஆனால் இந்த ஸ்டேட்டு இட் இஸ் கண்ட்ரோலிங் இன்டைரக்ட்லி பங்களாதேஷ் அப்படின்றது தான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவங்க 2 பேருமே வேற ஒருத்தவங்களோட பப்பட்டா இருக்காங்க. ஓகே, வேற ஒரு குரூப் ஆஃப்
கண்ட்ரிஸோட பப்பட்டாக இருக்காங்க இவங்க 2 பேருமே. இவங்க இந்த 2 நாட்டோட மக்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு செய்தியாக நம்மளால் பார்க்க முடியுது. இந்த நாட்டில் பிரசிடென்ட் இருக்காருன்றதே பல பேர் தெரியல. அது என்ன பண்ணுறாரு, அவருடைய பவர் என்ன தெரியல. சும்மா ஆர்னமெண்டலாக ஒரு உட்கார வச்சுருக்காங்க. இந்த நாட்டில் ஒரு சீஃப் அட்வைசர்ன்ற பேரில் ஒரு பப்பட் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஸோ ஆக முதல்ல 2 பேருமே இந்திய எதிர்ப்பு அப்படின்றத வச்சு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை ஒரு மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்களே தவிர நாடு 2மே ரொம்ப பேத்தட்டிக்காக போயிட்டுருக்கு. இன்னொரு விஷயம், இது இந்தியாவுக்கு ஆபத்தான ஆபத்து. ரொம்ப நாளைக்கு நம்மளால் சும்மாவும் இருக்க முடியாது. நம்ம ரெடியாக தான் இருக்கோம். ஆனால் உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இதற்கு யார் பொறுப்பு அப்படின்ற ஒரு கேள்வியை இந்தியா வந்து உலக அரங்கில் கொண்டு வர வேண்டிய நேரம் இது. ஏன்னா இது இந்தியா, இந்த 2 பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்குமே இந்தியா அப்படின்றது வந்து பெரிய எதிரி கிடையாது. உள்ளுக்குள்ளேயே தான் சண்டை போட்டுக்கிறாங்க. உள்ளுக்குள்ளேயே தான் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. நீ தாண்டி வந்தேன்னா நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம உள்ளே போய் பேச முடியாது. நீங்கள் சொல்கிறது வந்து தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதல்வர் வந்து அடிப்பது அடி வாங்குவது சகோதரியாக இருக்கிறதெல்லாம் சொல்லலாம். ஆனால் இந்த சமயத்தில் நம்மளால் முடியாது. இது வந்து டு பி ஃப்ராங்க், வி ஹாவ் டு, நான் இவ்வளோ சொன்ன பிறகும் வி ஹாவ் டு வெயிட். டைரக்டாக மிலிட்ரிலி வி கேன் நாட் இன்டர்வீன். ஏன்னா செக்கு வந்து மெயின் பிக்சர் வெஸ்ட் பாகிஸ்தான். ஆனால் அவன் வந்து இப்போ ரொம்ப வீக்கானதுனால ஈஸ்ட் பாகிஸ்தான் வச்சு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. பங்களாதேஷ் இஸ் அ டைவர்ஷன். நான் அப்படி தான் ரொம்ப கிளியர் கட்டாக பார்க்கணும். பங்களாதேஷ் இஸ் அ டைவர்ஷன். தே வாண்ட் சம்திங் எல்ஸ் இன் பங்களாதேஷ். அந்த விஷயத்தை அவங்களால எடுக்க முடியல. அதை எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கொடுக்க முடியல. அதுதான் ப்ராப்ளம். ஸோ 1970க்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதை திருப்பி கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. அதை இந்தியா அலோவ் பண்ணல, மற்ற நாடுகளும் அலோவ் பண்ணல, எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து ஏதாவது பண்ணி ஒரு விஷயத்தை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி அமெரிக்க மாப்பிள்ளை மாதிரி ஃபாரின்லேருந்து இறக்குறாங்க. ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஸோ பங்களாதேஷ்க்கு உள்ளே இருக்கிற மக்களுக்காக என்னுடைய அனுதாபங்களும் என்னுடைய பிரார்த்தனைகளும் அப்படின்ற வார்த்தையை தான் அதே பாகிஸ்தான்லேயும் அப்பாவி மக்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆமாம் சார், அவங்களுக்கு என்ன தெரியுது? அவ்வளோதான். அவன் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து தான் நினைக்கிறான் ஷபாஸ் ஷெரீப். அவன் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து இம்ரான் கானை. அவனா அந்த ஓட்டை எல்லாமே மாற்றி தூக்கி போட்டு கிறிஸ்டியானோ ரொனால்டோ, திரும்பி மெஸ்ஸி, இந்த மாதிரி ஃபுட்பால் பிளேயர்ஸ்லாம் ஓட்டு போட்டு ஷபாஸ் ஷெரீப் தேர்ந்தெடுத்துட்டாங்க. பாகிஸ்தான்காரன் தேர்ந்தெடுத்தது என்னமோ இம்ரான் கான் தான். ஸோ அந்த ஆள் ரொம்ப மோசம், அதாவது நல்லவனானா மோசமானதில் ஓரளவுக்கு பெட்டரான ஒரு ஒஸ்டில் பெஸ்ட்டு அந்த மாதிரி வேணா போகலாம். ஒஸ்டில் பெஸ்டான இருக்கா அந்த ஆள் வேணா இருக்கலாம். ஆனால் நத்திங் லைக் நோ செயின்ட் அகெயின். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதே தான் இந்த பக்கமும் நம்ம வச்சு பார்க்கணும். ஸோ நீங்கள் ஷபாஸ் ஷெரீஃப்க்கு பதிலாக இந்த ஆள் வேணா வச்சுக்கோங்க. ஷபாஸ் ஷெரீஃப்னு அப்படியே ரொம்ப பெரிய அப்படியே அச்சீவ்மெண்ட் பண்ணி ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர்னா கிடையாது. யூனஸும் ஒன்றும் கிடையாது. யூனஸ் 500 நாள் இருக்குங்க உங்களுக்கு. இவர் வந்து பெரிய எக்கனாமிஸ்ட். ஓகே, நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறவர். இவர் உலகத்தையே அப்படி ஒரு நிமிஷத்தில் சொல்லி மாற்றிடுவாருன்ற ஒரு பேர் தான் இவர் கொடுத்து வச்சுருந்தாங்க. 500 நாளில் கண்ட்ரோலில் இருக்குது நாடு. இன்னும் மோசமாக போயிட்டு இருக்கு. ஏன்டா மோசமாக போகுதுன்னு கேட்டதுக்கு சின்ன பசங்களை சுடுறது, எதிர்க்க கட்சிக்காரங்களெல்லாம் சுட்டு போடுறது, எலெக்ஷனை போஸ்ட்போன் பண்ணுறது, பையை தூக்கி இந்தியா மேலே போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தால் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஸோ இது வந்து பங்களாதேஷ் மக்களுக்காகவும் திருப்பியாக தான் சொல்கிறேன். அவங்க என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கும் புரியாது. அவங்க மூளை செலவு செய்யப்பட்ட சமூகமாக இருக்கிறது. அவ்வளோதான். ஸோ ஒரு பார்டரை தாண்டி பிறந்ததுக்கு இங்கே இருக்கவங்கலாம் சந்தோஷம் தான் பண்ணணும். அது நன்றியோடு இருக்காங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் சந்தோஷமாவது படுங்க. என் நன்றி கொன்றாருக்கும் மொய் உண்டா மொய்வில்லை, செய் நன்றி கொன்றமாக இருக்குது. ஓரளவுக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி மைனாரிட்டி 2 பார்த்துக்க, பாகிஸ்தானில் இருக்க மெஜாரிட்டி மைனாரிட்டி பார்த்துக்க, நீ எப்படி இருக்கன்னு பார்த்துக்கோ. உன்னோட நீ பார்டரை தாண்டி இந்த பார்டரில் பிறந்ததுக்காக நம்ம எல்லாருமே சந்தோஷம் தான் பண்ணணும். இட்ஸ் குட், பரவாயில்ல. அது நான் வந்து ரிலீஜியன் ஆஸ்பெக்டுக்குள்ளேயே போகல, நான் ஜென்ரலாக ஜாகிரபிக்கல் ஆஸ்பெக்ட்லேயே சொல்கிறேன். அந்த பக்கம் பிறந்திருந்தா என்ன நிலமை, என்ன அன்சர்டன் ஒரு ஃபியூச்சர் தான். இங்கே உனக்கு 3வது பெரிய எக்கானமிக்கு போகிறேன், அடுத்தது யாரெல்லாம் டீல் போடுறான், அப்படி தான் போயின்னு இருக்கு. ஸோ இங்கே கம்பெனி சரி இந்தியாவில் ஒன்றுமே வளர்ச்சியே இல்லைன்னு சொன்னால் எதுக்கு கூகுள் வரான்? அடுத்து இங்கே தானே வரப்போகுது. அங்கே இருக்கிற எல்லா கம்பெனியும் இங்கே வரப்போகுதுங்க. அதை நான் பார்க்குறேன். என்னால் வந்து ஐ கேன் டெல் யூ திஸ் மச். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் வில் அப் ஃபார் இந்தியா நெக்ஸ்ட்டு. ஸோ அடுத்த ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தவுடனே சால்வ் ஆகும். அதுக்குள்ளே எல்லா கம்பெனிஸுமே இந்தியாவுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இப்படி தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக பாகிஸ்தானோ பங்களாதேஷோ கிடையாது. இன்னொரு விஷயத்தில் ஒரே ஒரு சந்தோஷமான என்னென்னா, நேபாளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எதிர்த்து பெரிய போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நேபாளில். அதுவும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பரவாயில்ல, சந்தோஷம். அதை தான் சொல்ல வரேன். நேபாள் ரொம்ப நல்லா இருக்கா?
நேபாளில் அரசியல் ஸ்திரத்தன்மை இருக்கா இல்லை, ஆனால் அவன் வாய்ஸ் கொடுக்கணும்னு கொடுக்குறான்ல, அந்த ஒரு வாய்ப்பை தான் நான் சொல்ல வரேன். நான் வந்து நீங்கள் போராட்டம் பண்ணுங்க, பங்களாதேஷ்க்கு போய் முற்றுகை போராட்டம்லாம் இல்லை, அதெல்லாம் இந்தியா கவர்மெண்ட் பார்த்துக்கும். அது இந்தியாவோடைய அரசாங்கம் என்ன பண்ணுமோ அதை பார்த்துக்கும். நீ ட்ரேடை கண்ட்ரோல் பண்ணுறியா, ட்ரேடை கண்ட்ரோல் பண்ணு, கட் பண்ணு. லாபத்துக்கே நீ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா பங்களாதேஷ் சிவர் த ட்ரேட், நீ கவர்மெண்ட் வரைக்கும் அதுக்கு வெயிட் பண்ணுற. உன் கம்பெனி பங்களாதேஷில் ஒரு கம்பெனியோட டீல் பண்ணிட்டு இருக்கு, ஸோ இப்போ கட் பண்ணி விடு. அதை யாரும் உன்னை தடுத்தா? அது ஒரு அழுத்தம் தானே. நீ உள்ளுக்குள்ளே இருக்கிற என்னுடைய இந்து சகோதரர்களை நீ வஞ்சிக்கிற, அவன் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து பண்ணுறது தப்பு, அதனால நான் கூட ட்ரேட் பண்ண போகிறதில்ல, நிறுத்து. ஹூ ஸ்டாப்ஸ் யூ? இந்திய அரசாங்கம் சொல்லிச்சா நீ வந்து தடுத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிச்சா? அது உன்னுக்கே வர வேண்டிய விஷயம். ஸோ அந்த மாதிரி டைஸை வந்து கட் பண்ணிக்கோங்க, பிஸ்னஸ் பண்ணாதீங்க. ஸோ எக்கனாமிக்கலாக ஸ்ட்ராங்குலேட் பண்ணுங்கள், அதுதான் பண்ணுங்க, அது பண்ணுங்க. இது வந்து நீங்கள் கன் எடுத்துகிட்டு போய் நிற்க வச்சு வாடா வெளிலன்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை. இந்த காலத்தில் அமெரிக்கா வந்து எல்லா நாட்டுக்கும் பண்ணுறத ஒரு நாட்டுக்கு பண்ணுங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் சாங்ஷன்ஸ்ன்ற ஒரு பேர், இந்தியாவுக்கு சாங்ஷன்ஸ் ப்ரூஃபாக இருக்கா இந்தியா? நாளைக்கு கூட இந்தியா மேலே பொருளாதார தடை வரலாம். ஃப்ரெண்டுன்னு பேசிகிட்டு இருக்கான்ல, 50% ஒரே நாளில் கொண்டு வந்து போட்டான்ல, உங்களால் தான் பண்ண முடியுது, ஒன்றும் பண்ண முடியல. அப்புறமா தான் நம்ம டைவர்சிஃபை பண்ணணும்னு யோசிச்சு, ஓகே நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணோம்னா டைவர்சிஃபை பண்ணுறோம். ஸோ அந்த பயம் நம்மளுக்கு இல்லை, ஓகேவா? ஸோ அந்த பயம் இவங்களுக்கும் இல்லை. ஏன்னா இவங்களுக்கு தே ஆர் சர்டன் தட் இந்தியா வில் நாட் டூ தட். ஸோ அதை நம்ம மாற்றி காட்டணும். கவர்மெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நாம பண்ணலாம்ல, மக்கள் பண்ணலாம்ல. இல்லைப்பா அசம்பாவிதம் நடக்குது, என்னால் சப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லுங்கள். பேட் ட்ரேட் கிடையாது இது. சைனா பண்ணாங்கல்ல, கோவிட் போது சைனா என்ன பண்ணாங்க, வேணுன்ட்டு சில இதெல்லாம் ஷிப்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணாங்க, சில போர்ட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க. கோவிட் நிறைய இருக்குப்பா அதனால போர்ட்டு க்ளோஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. உலகத்தில் எல்லா சப்ளை செயின்ஸும் அடி வாங்குச்சு. 80-90% கண்டெய்னர்ஸ் எல்லாம் அவங்க ஹோல்ட் பண்ணிட்டாங்க. உலகத்தோடைய கண்டெய்னர், நான் சொல்றது சைனாவோட கண்டெய்னர் இல்லை, உலகத்தோடைய கண்டெய்னர் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் 90% கண்டெய்னர்ஸ் சைனா கிட்ட இருந்தது கோவிட் போது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து வருமானது 2018 வரைக்கும் இந்தியாவோ வேற எந்த நாடுமே யோசிக்கல. அதுக்கப்புறமா மோடி கவர்மெண்ட் டுக் லைக் ஸ்டெப்ஸ், சரி இது வந்து பெரிய ப்ராப்ளமாக வருது, கண்டெய்னர் ப்ரொடக்ஷன் நம்மக்கிட்ட இல்லை, கண்டெய்னர் எல்லாமே சைனா கண்ட்ரோலில் இருக்குது, ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சைனா வந்து ஸ்ட்ராங்குலேட் பண்ணணும்னு நினச்சான்னா அவ்வளோதான் அப்படின்ற எண்ணம் 2018 வந்தது நம்மளுக்கு. அதுக்கப்புறமா ஸ்டெப்ஸ் எடுத்தனால நம்மளால் தப்பிக்க முடிஞ்சது. யூஎஸில் நிறைய பெரிய ப்ராப்ளம் போச்சு. அது பைடனோட அட்மினிஸ்ட்ரேஷனை மறைக்கிறதுக்காக, அவங்களுடைய திறமையின்மை மறைப்பதற்காகவும் அந்த ஊடகங்கள் அந்த பெருசாக பேசல. பேபி ஃபார்முலாலாம் கட்டாச்சு. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், பேபி ஒரு குழந்தை அதாவது நம்மளோட கல்ச்சரலி பேபி ஃபார்முலா மில்க் இல்லைனா வி கேன் சர்வைவ். பட் அமெரிக்கன் கல்ச்சரில் பேபி ஃபார்முலா இல்லைனா இது கேன் நாட் சர்வைவ். அந்த ஃபார்முலா மில்க் நம்ம இதெல்லாம் இருக்குல்ல, செர்லாக்கு, அந்த மாதிரி இல்லைன்னா அவங்களால சர்வை ஆக முடியாது. வி நோ வாட் ஐ எம் டாக்கிங். ஸோ அதை கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்தியாவும் ஆஸ்திரேலியா சேர்ந்து வி சென்ட் இட் அவங்களுக்கு, அமெரிக்காவுக்கு. அந்த மாதிரி ஒரு செக் வைக்க முடியுதுல்ல, அவன் வச்சான்ல. நான் வந்து சொல்கிறது வந்து இதை விட ஒரு மோசமான சுச்சுவேஷனில் அந்த நாடு இருக்க முடியாது. அந்த நாட்டை திருத்தணும்னா, அந்த நாட்டுக்குள்ளே ஒரு அமைதி கொண்டு வரணும்னா ஒரே வழி இதுதான். ஓகே சார். சார் கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் சார், நீங்கள் சொன்ன மாதிரி பப்பாட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க நம்ம ட்ரம்ப் அவர்கள் வந்து இப்போ திடீர்னு ஜெலன்ஸ்கி வந்து மீட் பண்ணுறதா சொல்கிறாரு. அந்த வாரம் நிறுத்திடுவோம் பார்ப்போம், பீஸ் டாக் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி என்ன விஷயம் சார்? அந்த இடத்துல மந்த்லி ரிப்போர்ட் முடிஞ்சு போய் இயர்லி ரிப்போர்ட் கொடுக்குறாரு, அவ்வளோதான். பாகிஸ்தான் கூட இது நடக்கும், நான் அடிக்கடி சொல்கிறது. மந்த்லி போய் பார்த்துருவாங்க. ஒசூர் நாங்கள் இருக்கோம்னு பாகிஸ்தான்லேருந்து போவாங்க. ஒசூர் தான், அவன் ஒசூர் தானே. கையை போய் நேராக போய் கையை மொத்தம் கொடுத்துட்டு, சார் வந்துட்டோம் சார், என் ஊரில் எல்லாம் பாலாறு தேனாறு ஓடுது, அப்படியே நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை மாத்திரம் கொஞ்சம் கொடுத்துருங்க, பேஸ் எல்லாம் உடஞ்சிச்சு, அது கொஞ்சம் பணமும், விமானம்லாம் டேக் ஆஃபே ஆகலை சார், அதுக்கு முன்னாடி காலி பண்ணிட்டானுங்க, அது மாற்று விமானம் கொஞ்சம் கொடுங்க, அப்போ தான் சண்டை போட முடியும் இந்த ஏரியாவில் நாங்கள் தான் பேட்டை பெஸ்ட்டுன்னு சொல்லி போய் முத்தம் கொடுத்துருவோம் பாகிஸ்தான். அதே மாதிரி ஜெலன்ஸ்கி என்ன பண்ணுறாரு, சார் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியல, நீங்கள் கைண்டிங்கன்னா யூரோப்பால் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் கைண்டிங்கன்னா நேட்டோவோ இருக்குமா இருக்காதுன்னு தெரியாது, நீங்கள் இந்த சைடில் இருக்கணும் சார், நீங்கள் அந்த சைடு போயிட்டீங்கன்னா எங்களுக்கு கஷ்டம், நாங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த என்ன சொல்கிறது ரேர் எர்த் மினரல்ஸோட மைண்ட்ஸை வந்து ரஷ்யா கிட்ட உங்களுக்கு பிடிக்க கொடுக்குறோம், அதற்கான சண்டையை நாங்கள் போடுறோம், ஆனால் எங்களுக்கு வந்து ஃபண்டிங் மாத்திரம் கொடுத்தீங்கன்னா என் ஊரில் இல்லைன்னா என்ன யூ நோ ஹவு எவ்ரி டிக்டேட்டர் லைஃப் எண்ட்ஸ், அவ்வளோதான். ஜெலன்ஸ்கி வந்து காணாமல் போவார், அவ்வளோதான் அவங்க ஊரில். அங்கே நிறைய பேங்க்ஸில் வந்து இங்கே பாருங்க, ஒன்று தான் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும், ரஷ்யா விக்டர் யானுகோவிச்னு ஒருத்தர் 2014 எலெக்ஷனில் ஜெயிச்சாருங்க. அந்த மேப்பை கூகுளில் பண்ணி பாருங்க.
அந்த மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ஜெயிச்சாரு. ரஷ்யாவோட ஒரு இணைந்து செயலாற்றுறதுக்கு ரெடியாக, அதாவது ஒன்று உக்ரைன் வந்து நியூட்ரலாக இருக்கணும், இல்லைன்னா ப்ரோ ரஷ்யாவாக இருக்கணும். ஏன்னா 2 பேருமே ஸ்லாவின மக்கள். டு பி ஃப்ராங்க் இது அப்படிதான். இது வந்து நான் சொல்லும் போது இல்ல சொல்ல முடியாது. 2 பேருமே ஒரே இன மக்கள், 2 பேருமே ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ். நீ கிறிஸ்டியன்ஸ் போனா அதுக்குள்ள போவேன், ஓகேவா? ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் 2 பேரும். ஆர்த்தடாக்ஸி இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க உக்ரைன்ல. ஆர்த்தடாக்ஸோடைய கதி நிலைமை என்னன்னு பாருங்க. ரஷ்யா ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன், உக்ரைன் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் தான். ஆனால் என்ன ஆச்சுன்னு பாருங்க, இந்த 2014 அப்புறம் என்ன நடந்ததுன்னு பாருங்க. அதான் விக்டோர் யானுகோவிச்சோட எலெக்ஷன் வின்னோடைய மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலலாம் விக்டர் யானுகோவிச்சோட மெஜாரிட்டி இருக்குது, ப்ரோ ரஷ்யன் ஸ்பீக்கிங் பீப்புள், ரஷ்யன் ஸ்பீக்கிங் பீப்புள் எந்த இடத்துலலாம் இருக்காங்கன்னு பாருங்க. அந்த பகுதி ரஷ்யாவோட தான் சேர்ந்துருக்கணும். இது 1990 பண்ண பிரச்சனை. சோவியத் யூனியன் பிரிக்கும் போது பண்ண அமக்கலத்தோட விளைவு தான் உக்ரைன். உக்ரைனை நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுலாம் இவங்க வச்சுக்கல. உக்ரைன் வந்து அந்த லேண்ட் வேணும், ஏன்னா மற்ற எல்லா இடத்துலையும் ரஷ்யா போட்டு பொழந்துருவாங்க. உக்ரைனில் மாத்திரம்தான் உங்களுக்கு சமதளமாக இருக்கக்கூடிய பகுதி, அங்கே தான் பிளைன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வாருக்கு வந்து இவங்களுடைய சைடு, நான் சொல்கிறது வெஸ்டர்ன் சைடு, ஓரளவுக்கு போய் சண்டை போடலாம் அப்படின்னா இந்த இடத்துல தான் சண்டை போட முடியும். நீங்கள் ஃபின்லாண்டு அந்த நார்வே சைடில் நான் போகிறேன், லட்வியா லித்துவேனியா அந்த சைட்லாம் போகிறேன்னா யூ நோ வாட் வில் ஹேப்பன். இந்த சைடில் பிளாக் சி வந்து ரஷ்யாவோட கண்ட்ரோலில் இருக்கிறது தான் ரஷ்யாவுக்கு நல்லது, பெஸ்ட் சார். ஏன்னா பிளாக் சி வந்து ரஷ்யாவோட கண்ட்ரோலில் தான் இருந்தது சோவியத் யூனியனில். அந்த கண்ட்ரோலை உக்ரைன் கிட்ட பிடுங்கி கொடுத்து ரஷ்யாவோடைய டாமினன்ஸை பிளாக் சி சைடில் குறைக்கணுன்றதுக்காக தான் உக்ரைனை இவ்வளோ ஆம் பண்ணுறாங்க. கிரிமியான சேஷனுக்கு அப்புறமா எதுக்கு இவ்வளோ பெரிய சாங்ஷன்ஸ் போட்டாங்கன்னா, கிரிமியா வந்து இட் ஹோல்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் தட் பிளேஸ், பிளாக் சி. ஸோ எது வரைக்கும் நடக்கும்னா 2024 தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, ஒடிசா வரைக்கும் லிபரேட் பண்ணுவாங்க. கருங்கடல் முழுக்க ரஷ்யாவுடைய ஆளுமைக்கு கீழே வரும். அது வர வரைக்கும் ரஷ்யா போராடும். ஏன்னா அதுக்காக தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு ஒரு சந்திப்பில் ரஷ்யா வந்து சில சோவியத் யூனியன் சில ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும்னா, ஜெர்மனிக்கு கிழக்கு நாங்கள் எடுக்க வைக்கிறோம், ஆனால் வெஸ்டர்ன் சைட்லேருந்து ப்ராமிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 1 இன்ச்சு கூட ஜெர்மனிக்கு கிழக்கால மூவ் ஆக மாட்டோம் நேட்டோ. இப்போ எங்கே வந்து நிற்கிறாங்க? உக்ரைனில் வந்து நிற்கிறாங்க. ஸோ இது வந்து பெரிய தப்பு. நீ வந்து சொன்னது ஜெர்மனிக்கு கிழக்காலன்னா போலாண்டு சிஎஸ்டி, இது போலாண்டு வந்து ரஷ்யா சைடில் இருந்த நாடு. அதை 2 பக்கம் இருந்தாங்க, ரஷ்யா சைடில் இருந்த நாடு, ஏன்னா வார்சா பேக்டில் இருந்த நாடு. அதை பிடிக்கிட்டேன். ஸோ அதை நேட்டோவாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். யூ ஆர் ப்ராமிசிங் அண்ட் யூ ஆர் ஷோயிங் சம் மூன், அவ்வளோதான். அந்த நாட்டில் இருக்க மக்களுக்கு ஏதோ காமிக்கிறேன். உன்னோட டாலர் ஹெகிமோனியை வச்சு நீ வண்டி நவுத்திட்டு இருக்க. டாலர் ஊழ்ந்ததுன்னா என்ன ஆகுன்றது மட்டும் தான் எல்லாருமே பார்க்கணும். ஸோ அப்போ நீ வந்து இந்த உக்ரைனை ஏன் பண்ணுற அப்படின்னா, உக்ரைனில் இருக்கக்கூடிய வளங்களுக்காக, ஓகேவா? உக்ரைனில் எண்ணெய் 2000 2010 வரைக்கும் எண்ணெய்க்காக சண்டை போட்டேன்னா, 2020 2030 வரைக்கும் நீ கனிம வளங்களுக்காக சண்டை போட போகிற, அவ்வளோதான். ஆக முதல்ல உக்ரைன் வந்து ஒரு பகடக்காய். அந்த இடத்துல அந்த மைன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டுன்னா உக்ரைனில் அமைதி திரும்பிடலாம். ஸோ ரஷ்யா என்ன வேணால் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ கருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோலும் இந்த கனிம வளங்களும் தான் முக்கியம். ஆனால் இப்போ இருக்க அமெரிக்கா புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்போ இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க், அது ஃபேவராக இல்லை. அதுவும் இல்லாமல் புட்டின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தையை சொல்கிறாரு. ஆங்கரேஜில் பேசிட்டு வரும்போதே சொல்லிட்டார், நீ இந்த என் ஊரில் நடக்கிற பிரச்சனைக்கு காரணமே உன்னோட முன்னாள் ஜனாதிபதி தான் சொல்லிட்டார். ஒருவேளை ட்ரம்ப் இருந்தால் இந்த பிரச்சனையே வராதுன்றது அங்கேயே, நான் சொல்கிறது அமெரிக்காவில் ஆங்கரேஜ்லேயே சொல்லிட்டு வந்தார். அப்போ இவங்கெல்லாம் கவனிந்தாங்க. நம்ம கேட்ட கேள்வி அப்பயே தான். ஸோ உலகத்தில் முழுக்க எல்லா நாட்டிலையும் பிரச்சனை பண்ணுறவனெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லி எதா பண்ணுறல, ஊரில் பிரசிடென்ட் தான் காரணம்னு ரஷ்யாவோட பிரசிடென்ட் ஊரில் சொல்லிட்டு போயிருக்காங்க. நீ என்ன ஆக்ஷன் எடுத்த? பைடன் மேலேயோ இல்லை அண்டர் பைடன் மேலேயோ உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆபரேட்டிவ்ஸ் வந்து என்ன ஆக்ஷன் எடுத்து? எதுவுமே கிடையாது. ஸோ யூ ஆர் இன் லைக் ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம எல்லாம் இருப்போம், தோக்கும் போது பார்த்துக்கலாம். ஸோ அப்போ ரஷ்யாவோட இந்த நிலைமைக்கு, உக்ரைனோடைய நிலைமைக்கு காரணமும் அவர்கள் தான். ஸோ இப்போ ஜெலன்ஸ்கி போகிறாங்க, இயர்லி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு போகிறேன், இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, இத்தனை பேர் நான் கொடுக்கணும், பணம் வேணும், ஆயுதம் வேணும், ரஷ்யா உள்ள அடிக்கிறதுக்கு வெப்பன் வேணும், நான் டெரர் அட்டாக் பண்ணேன்னா அதை லெஜிட்டிமைஸ் பண்ணுறதுக்கு உன்னுடைய மீடியா சப்போர்ட் வேணும். ஏன்னா அப்படிதான் இருந்தது. 2000 கிலோமீட்டர் ரஷ்யாவுக்குள்ள உள்ள போய் ஒரு கண்டெய்னர் வச்சு அந்த கண்டெய்னருக்கு வந்து ஒரு ட்ரோனை பறக்க விட்டு ரஷ்யாவில் இருக்க பேஸ்மெண்ட் அட்டாக் பண்ணுறாங்க. அதை வந்து புது ஃபார்ம் ஆஃப் வார்ஃபேர்னு வெஸ்டர்ன் மீடியாலாம் எழுதிச்சு. அதே கேள்வியை தான் அப்போ நான் கேட்டேன். என்னன்னா அதே மாதிரி 2000 கிலோமீட்டர் இந்த பக்கம் பார்டர், இந்த சண்டை போடுறது 2 பக்கம் உள்ள விட்டு அதே மாதிரி ஒரு பேஸ் மேலே ரஷ்யா செஞ்சதுன்னு வச்சுக்கோங்க,
அப்போ நீங்கள் இது புது விதமான வார்ஃபேர்னு சொல்லுவீங்களா இல்லை அது தீவிரவாத தாக்குதல்னு சொல்லுவீங்களா? ஸோ இந்த பக்கம் நடக்கும்போது அது புது வார்ஃபேர். ஆனால் இதே ரஷ்யாவோ இல்லை வேற யாரோ பண்ணால் அது வந்து தீவிரவாத தாக்குதல். ஸோ இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் முதல்ல நீங்கள் மாற்றுங்க. ஏன்னா இது வந்து ரெண்டு பக்கமும் ஒர்க் ஆகும். உங்கள் சைடில் இது ஒர்க் ஆகலைன்றதுனால நீங்கள் என்ன வேணால் பேசலாம். உங்களுடைய மீடியா டாமினன்ஸும் உங்களோட டாலர் டாமினன்ஸ் இருக்குன்னா என்ன வேணால் பேசலாம்னு நினைக்காதீங்க. சுச்சுவேஷன் மாறுறது எனக்கு தெரியுது. அது ரொம்ப மோசமான விளைவுகள் உங்கள் நாட்டிலேயே வரும். அது பாதிக்கப்பட போகிறது பொதுமக்கள், அப்பாவி பொதுமக்கள். அது எந்த ஊராக இருந்தாலும். இன்றைக்கி நான் பங்களாதேஷ் சொன்னது அந்த ஊருக்கும் சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் ஆட்சியாளர்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே உங்களால் பண்ண முடியலன்னும் போது ஒப்புக்கொள்வது, ஹெகிமோனியை காப்பாற்றுறேன்னு சொல்லி மொத்தத்தையும் இழக்கிறது எனக்கு நல்லதாக படலை. ஓகே சார். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தை இளையபாரனுக்கு மிக்க நன்றி சார். வந்தே மாதரம் சார்.